செம எனர்ஜியாக இருக்குது இந்த சாங்குக்கு ப்ரெஸ்ஸுக்கிட்டேருந்து இருந்த வரவேற்பு. ப்ரெஸ்ஸுக்கிட்டேயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தேட்டரில் என்னவா இருக்குங்கிறத நினச்சி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு படத்தையும் என்னென்னா ப்ரெஸ் பார்க்கும் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க, அது ஒரு வேலையாகவே பார்ப்பாங்க. எனக்கு நான் நினச்சது உண்டு, என்னைக்காச்சும் ப்ரெஸ்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, அது என்டர்டெயின்மெண்ட்டு தானே, அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறாதா அப்படின்னெல்லாம் சில ப்ரெஸ் மீட் நினச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டே ஒரு ட்ரெய்லரையும் சாங்கையும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் ஹைலைட்டான விஷயம், ஒரு சாங்குக்கு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அதில் எனக்கு அதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது, ஒரு சகோதரி கடைசியாக ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க பாருங்கள், அதுதான் பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வேறு எதுவுமே, ஏன்னா ஒரு ப்ரெஸ்ஸு இன்றைக்கி பல லட்சம் பேருக்கு சமம். ஒரு ப்ரெஸ்ஸிலேருந்து இங்கே 200 ப்ரெஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களையும் என்டர்டெயின் பண்ண ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, கட்டிப்பிடிடா சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, விஜய் சார் அரசியல்லாம் வச்சுருக்காரு, அரசியல்லாம் வந்துட்டார். நான் கோரிக்கை கொடுக்கணும்னு நினச்சேன் மும்தாஜ் மேம்க்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவோட எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாலும் குஷியோட ரீரிலீஸில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டீங்க. அந்த அளவுக்கு பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டாக இருக்க போகுது. ஏன்னா இங்கே ப்ரெஸ்ஸே அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டுட்டாங்க. அதை விட இதுக்கு வேறு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு சும்மாவே எஸ்ஜே சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான். ஒரு ஹார்ஸ் பவரில் சொல்கிற மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் பவரில் சொல்லலாம். இதில் கட்டிப்பிடிடா சாங்கில் பார்த்தீங்கன்னா இடையில ஹார்ஸோட சவுண்டு மிக்ஸ் பண்ணி வருது. எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு எஸ்ஜே சூர்யா. நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன், சார் இன்றைக்கே இந்த எனர்ஜினா 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்கள் என்ன எனர்ஜியில் இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். எஸ்ஜே சூர்யா சார் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, சார் இப்போ இல்லை ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கலக்குவேன் சார் அப்படின்னே சொல்லுவாங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் எஸ்ஜே சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்களில் வரைக்கும் கைத்தட்டல் கேட்குது. இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர். யாராக இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக ஒரு நடிகராக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. சார் செம்ம பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், டேரக்டராக ஒரு அடிப்பேன் சார் அப்படின்னாரு அவரோட ஸ்டைலில். அதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சாரை ஆர்டிஸ்ட்லேருந்து திருப்பி ஒரு டைரக்டராக நம்ம திருப்பி பார்க்குறதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ரீரிலீஸு. ஏஎம் ரத்னம் சார் சொல்லவே வேண்டியதில்லை, நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர். ஒரு இசையில் இளையராஜா சார் சொல்லணுன்னா தயாரிப்பாளரில் நான் ஏஎம் ரத்னம் சாரை சொல்லுவேன். அவரை விட ஒரு பேஷனாக, அவரை விட ஒரு டெடிக்கேஷனாக, அவரை விட ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கொண்டு போய் எப்படி அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் பண்ணியிருப்பார் அப்படின்னா இப்போ நினச்சாலும் இது அவர் ஏதோ 1-2 ஹிட்டு கொடுக்கல, கொடுத்ததெல்லாமே ஹிட்டு. இந்தியன், ரன்னு, தூளு, கில்லி, குஷி, அவரோட ஹிட் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, பேசிக்காக சார் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ராஜெக்ட் அசம்பிளராக இருக்கக்கூடாது, மேக்கராக இருக்கணும் அப்படிம்பார். ரியல் மேக்கர் எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திராவிலேருந்து உள்ள படங்களை இங்கே தமிழ்லையும் எடுத்துகிட்டு தமிழ் படங்களை விட தெலுங்கில் அவர் எழுதின சாங் தமிழில் ஹிட் ஆனதை விட அதிகமான ஹிட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஹிந்தி வரைக்கும் போய் பெரிய லெவலில் கொடி நாட்டிக்கிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளரோட இப்போ நான் கில்லி ரிலீஸ் பண்ணோம்.
கில்லி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணுச்சு. ரீரிலீஸில் வந்து அந்த படத்தை வந்து டச் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு. நம்ம ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தேட்டருமே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு. எனக்கு தெரியும் அந்த 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 ரிலீஸுக்கு ரத்னம் சார், நான் கில்லியோட ஃபஸ்ட் ரிலீஸில் நான் இருந்திருக்கேன். அந்த கில்லி படத்தோட ரிலீஸ்க்கு ரத்னம் சாரோட எஃபர்ட் என்ன, எந்த அளவு கான்ஃபிடென்ட்டோட அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அன்னைக்கு அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சதை விட, சாருக்கு கிடைச்சதை விட, இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடிக்கு அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து பண்ணுதுன்னா, என்றைக்கும் நம்ம பண்ண உழைப்பு, நம்மளோட டெடிகேஷன் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நமக்கான சன்மானமோ வெற்றியோ அது வந்து கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அடுத்ததாக வந்து குஷியை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணால் எனக்கு வந்து என்னென்னா, ரிலீஸ் படங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரிலீஸ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, இந்த படம் எடுத்திருக்கேன், நல்ல படம் அப்படின்லாம். நான் எனக்கு என்ன மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் வருமோ அதை விட பல மடங்கு கில்லிக்கும், அதை விட அதிகமாக குஷிக்கும் எனக்கு வந்துச்சு. எனக்கு அப்போவே வந்து அதோட சக்ஸஸோட மீட்ரு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா, ஒரு ஒரு காலம் கடந்த ஒரு படமாகவே நிற்கிது. ஒரு குஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 சொல்லும்போது சொல்லுவாங்க கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் 2025 இயர்ஸ் கழிச்சும் இது கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்மாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள 2K கிட்ஸு, 10G கிட்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களாலையும் இந்த படத்தை வந்து ஒரு 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 ஈகோவையோ அல்லது ஒரு அடம்பிடிச்ச கழுதையோ அவ்வளோ அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு என்ன ஆசைன்னா, நிறைய இடத்துல வந்து மகளிருக்கான பிரத்யேக ஷோ போடணுன்ற மாதிரி ஆசைப்பட்றோம். FDFSல வந்து மகளிர் ஷோ போடணுங்கிறதே வந்து எங்களோட பிளானு. அது என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் வருதுன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு பூரா, ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷனாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டாட்டம். அதாவது என்னென்ன, திருவிழாக்களே கொண்டாட்டம் தானே. நம்மெல்லாம் வந்து என்னென்ன, நம்மளோட மூதாதையர்கள் நம்ம எல்லாம் வந்து திருவிழாவிலே வாழ்ந்தோம். கூடி கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருந்த நம்ம தானே. இன்றைக்கி நிறைய 2K கிட்ஸ்லேயும் ஜென்சி கிட்ஸுக்கும் வந்து அவங்களோட படிப்பு விஷயமாகவும், அவங்களோட பிள்ளைங்களோட படிப்பு, அப்பாக்களோட வேலை சார்ந்து அது மாதிரி திருவிழாக்களை எல்லாம் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். திருவிழாவை மிஸ் பண்ணிங்கன்னா குஷி ரீரிலீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு மினி திருவிழா மாதிரி தான் அந்த தேட்டரில். நீங்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். அப்படி தான் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய வரவேற்பும் அப்படி தான் இருக்குது. இப்போது இந்த சாங் வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்தின இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்காகவே இப்போ எனக்கு என்னென்னா, பாப்பு ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தேங்கிறத வந்து பாப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் இப்போ எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை. என்னோடய அண்ணன் பையனை வந்து நான் வந்து குட்டி பையனாக பிறந்தப்போ வந்து பாப்புன்னு கூப்பிட்டேன். அவன் கொஞ்சம் பெரிய பையனாக போனதுக்கு பிறகு அவனை பாபுன்னு கூப்பிடுவேன். அது வந்து பாப்பு பாட்டோட இம்பேக்ட்டு. இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அர்ஷத் பக்கத்தில் இருந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தா, என்னோட அத்தை பொண்ணு அவங்க இப்போ வந்து MBBS முடிச்சிருக்காங்க, அமுதர்ஷினின்னு. அவங்க வந்து அரௌண்ட் 2000 பிறந்திருப்பாங்க போல். அந்த வீட்டில் அவங்களுக்கு நிக்நேம் பாப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க, வீட்டில் வந்து பாப்பு வந்தாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, ஒரு இசையாக இருக்கட்டும், ஒரு கிரியேட்டிவாக இருக்கட்டும், அது மக்கள் மத்தியில் என்ன மாதிரி வந்து அதுக்கான லைஃப் அது தேடிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது மக்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கும் பொழுது, மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது, அப்போ தான் அது வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருக்கும். குஷி நிறைய வெற்றிகளை பார்த்துருக்குது. 175 டேஸ் வந்து பல திரையரங்கங்களில் ஓடுனது. 100 டேஸ் எத்தனை தேட்ரு, அதை எடுத்து போடும்பொழுது தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள். நான் ரீரிலீஸ்னு போட்டதுக்கு பிறகு அதுக்கு கீழே அழகாக டேட்டா எடுத்து போட்டிருந்தாங்க.
அது 50 நாள் வந்து எத்தனை தேட்டரில் வந்து ஓடிச்சு, 100 நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு, 150 நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜியே நம்மளை வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக ஒர்க் பண்ண முடியுது. எங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா, இதுக்கான ஒரு ரிலீஸ் படத்துக்கு வந்து நிறைய எக்கச்சக்க மெட்டீரியல் கிடச்சிரும். இதுக்கான மெட்டீரியலை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு சின்ன மெட்டீரியல் நாங்கள் வந்து இந்த குஷியோட ரீரிலீஸ் பற்றி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தரக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல, எங்களை மேலே மேலே ஒர்க் பண்ண வைக்குது. அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக சோசியல் மீடியாவில் ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரிலீஸ் பற்றின ஐடியா ப்ராப்பராக இருக்குது. இந்த படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு இத்தனை தேட்டரில் போட்டால் போதும், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாங்க. எனக்கு வந்து என்னென்னா, அவங்க வந்து வேறு துறையில் இருப்பாங்க. வேறு துறையில் இருந்தால் கூட ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்து கவனிக்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸாகவே காலகாலமாக இருந்ததுனால ஒரு படம் அது வெளியீடு எப்படி இருக்கணும், ஒரு ரீரிலீஸ் வெளியீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது வந்து செம்ம எனர்ஜியாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு குஷி ரீரிலீஸ் பண்ணுறத மிகப்பெரிய ப்ரைடாக செம சந்தோஷமாக எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக எனக்கு வந்து என்னென்னா, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்ஸோட எனர்ஜி லெவலில் 20% ஆடியன்ஸ்கிட்ட இருந்துச்சுனாலே பல கோடி ரூபா வருமானம் சார் ரத்னன் சாருக்கு இன்றைக்கி சொல்லிடுறேன். நன்றி.